மார்நாதா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கு. இஸ் அ வண்டர்ஃபுல் கம்ஃபர்டர். அவருக்கு நிறைய நாமங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது, அவர் நம்மை தேற்றுகிற தேற்றரவாளனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவர். நம்முடைய மூட குறித்து ஆண்டு ரொம்ப கவனமா இருப்பார். ஒரு பிள்ளை அவரையே சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்ம அவரையே நம்பிக்கொண்டு அவரையே பற்றி பிடிக்கும் பொழுது, உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்ஷன்ஸுமே ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துலயுமே ஆண்டவர் உங்களை சரி செய்து கொண்டே இருப்பார். அப்பேற்பட்ட ஆண்டவர் தான் நம்ம மத்தியில இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, நம்மை தேற்றக்கூடிய தேற்றரவாளன், நம்மை நடத்தக்கூடிய, நம்முடைய தகப்பனா இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. சங்கீதம் 43:5 வசனம் சொல்லுகிறது, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்தரு. இந்த வார்த்தை ஆக்சுவலா தாவீது தன்னோடு கூட அவர் சொல்லிக் கொள்ளுகிறார். அப்ப பாருங்களேன், அவர் சொல்லும்போது என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குறார். அப்ப அவர் அவ்வளோ சோர்ந்து போய் அவ்வளோ பலவீனமா இருக்கிறார். அப்ப அவருடைய ஆத்துமாக்குள்ள அவரே தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறார். ஒரு இடத்துல சொல்லும்பொழுது தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்தி கொண்டான் வசனம் சொல்கிறது. அதே போல சங்கீத புஸ்தகத்துல நிறைய இடத்துல படிச்சீங்கன்னா அவரே தேர்ச்சி கொள்வார். அவரே கொஞ்சம் நிறைய இடத்துல பலப்படுத்திக் கொள்வார். அப்ப சொல்லுகிறார், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு, தேவனை நோக்கி அமர்ந்துரு. உங்களுடைய ரட்சிப்பு கர்த்தர்கிட்டதான் இருக்கு. உங்களுடைய விடுதலை கர்த்தர்கிட்டதான் இருக்கு. உங்களுடைய ஆசீர்வாதம் கர்த்தர்கிட்டதான் இருக்கு. அப்போ நம்ம ஆண்டை நோக்கி அமர பழகி கொள்ளணும். கர்த்தரை நோக்கி அமர நம்ம பழகி கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஆத்துமா குறித்து கரிசனை உள்ள தேவனா இருக்கார். உங்கள் ஆத்துமாக்கள் கலங்க வேண்டாம், உங்க ஆத்துமாக தவிக்க வேண்டாம். எதற்காக நீங்க தவிக்கிறீங்க, எதற்காக நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்க, உங்க இருதயம் எதனால சோர்ந்து போய் காணப்படுகிறது. தேவனையே நம்பிக்கொண்டு தேவனையே சார்ந்து கொண்டு அவரே உறுதியை பற்றி பிடிங்கள். நமக்காக தேவன் பலமான காரியத்தை செய்வார். நமக்காக தேவன் மகிமையான காரியத்தை செய்வார். நமக்காக தேவன் பெரிய பெரிய காரியத்தை செய்ய அவர் போதுமானவரா இருக்க. உங்க ஆத்துமா கலங்க தேவையில்லை. இந்த தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன், என் வாழ்க்கை இப்படி மோசமா இருக்கு, எனக்கு ஃபியூச்சர் எதுவுமே தெரியல. ஒரு சில ஜனங்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு அவர்களை விசாரிக்கவோ, அவர்களை நடத்தவோ, அவர்களுக்காக காரியத்தை செய்யவோ, அவர்களுக்காக பேசவோ யாருமே இருக்க மாட்டார்கள். அவர்கள் தனித்து விடப்பட்டிருப்பார்கள். அவர்களாலையும் தன்னாலே எழுந்து ஒரு காரியத்தை தானே செய்ய தெரியாது. அவ்வளவு குறைவுள்ளவர்களாய் இருப்பார்கள். அப்போ அப்பேற்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது, அப்பேற்பட்ட குறைவுள்ள ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யறது. அப்போ வாழ்க்கை முழுக்க இப்படியே கஷ்டப்பட்டே இருக்கணுமா? அப்போ இருதயம் அதெல்லாம் நினைத்து 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 இருதயம் வெதும்பி போகும். மனசு அவ்வளோ கஷ்டப்படும், அவ்வளவு வேதனையில இருக்கும். ஒரு சில ஜனங்களுக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்படி சந்திக்கிறது, போராட்டத்தை எப்படி சந்திக்கிறது, ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் வித்தியாசமான பிரச்சனை இருக்கும். ஆனா அவர்களுக்கு தான் தெரியும் அது அவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு தாக்கத்தை, எவ்வளவு வலியும் நிறைந்ததா இருக்குன்னு. வெளியில இருந்து பாக்குற நமக்கு பெருசா தெரியாது. இந்த பிரச்சனை தானே, அந்த பிரச்சனை தானே, நான்லாம் அதை விட பெரிய பிரச்சனையை பார்த்திருக்கேன் அப்படிலாம் ஒரு சில ஜனங்கள் பேசுவார்கள். ஆனா அந்தந்த மனுஷங்களுக்கு தான் அவங்களுடைய பிரச்சனை பெருசா தெரியும். அவர்களுடைய நிலைமையிலும் அவர்களுடைய சூழ்நிலையும் இருக்கும்போதுதான் அது எவ்வளவு பெரிய பாரம், எவ்வளவு பெரிய கடினமான காரியம், அப்பொழுதுதான் நமக்கு நன்றா தெரியும். அப்போ நமக்கான ரட்சிப்பு, நமக்கான பலன், நமக்கான ஆசீர்வாதம் இதெல்லாம் தேவ சமூகத்துல, கர்த்தர் சமூகத்துலதான் இருக்கே தவிர வேற எங்கேயும் இல்லை. நம்ம ஆண்டரை நோக்கி அமர்ந்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டர் சொல்றார், உன் ஆத்துமா கலங்க வேண்டாம், நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிற, ஏன் தீங்கி கொண்டிருக்கிற. மனிதர்களுடைய சின்ன காரியம், மனிதர்களுடைய வார்த்தை, அவர்களுடைய எதிர்ப்பெல்லாம் நம்மை சோர்ந்து போக வைக்க வேண்டாம். கர்த்தருக்கு உங்களை குறித்து நல்லா தெரியும். கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் தெரியும், பிரச்சனைகள் தெரியும், குறைகள் தெரியும். நீங்க எடுத்த தவறான முடிவுனால தவித்து கொண்டிருக்கீங்க தெரியும். ஏதோ தவறான முடிவு எடுத்துட்டு இந்த பிரச்சனையில என்னால வெளியே வர முடியல, நான் சிக்கி கொண்டிருக்கேன்னு பேசி கொண்டிருக்கீங்க. உங்களுடைய இருதயம் அதை நினைச்சு அந்த குற்ற உணர்வுலயே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. உங்களால அதை விட்டுட்டு வரவும் முடியல, அதுல உங்களால இருக்க முடியல. நீங்க டபுள் மைண்டடா இருக்கீங்க. அன்று சொல்லுகிறார், அதை விட்டு வா, நான் உனக்கு சமாதானத்தை கொடுத்து உனக்கு பூரணமான காரியத்தை உனக்கு செய்து கொடுப்பேன். நான் உனக்கு நன்மையான காரியத்தை செய்து கொடுப்பேன். நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கார். நம்முடைய ஆண்டவர் நம்மை கொண்டு பலமான காரியத்தை செய்கிறார்.
நம்முடைய ஆண்டவர் நம்மை கொண்டு விசேஷமான காரியத்தை செய்கிறார். உங்க ஆத்மா தவித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. வெளி பிரகாரமா ஜனங்களுக்கு நீங்க நார்மலான எந்த ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி யூஆர் ஜஸ்ட் பிரிட்டெண்டிங், நீங்க அதை காமிச்சுக்கிறீங்க. ஆனா உங்களுடைய இருதயத்திற்கு தான் தெரியும், உங்க ஆத்மா தான் தெரியும் அது எவ்வளவு தோய்ந்து போய், சோர்ந்து போய், வெறுத்து போய், ஏதோ கடமைக்கு நீங்க ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, உன் ஆத்மா கலங்க வேண்டாம், உன் ஆத்மா தவிக்க வேண்டாம், நீ எதை குறித்தும் சிந்திக்காத, கலங்காத, தவிக்காத, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், சகலபட்சம் நான் பார்த்துக் கொள்கிறேன், சர்வத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கார். நம்முடைய ஆண்டவர் நிறைவாய் நம்மை நடத்துகிறவர், நம்முடைய ஆண்டவர் பலமாய் நம்மை நடத்துகிறவர். நமக்கு அபிஷேகம் கொடுத்து, நமக்கு ஆவியை கொடுத்து, நம்மளை பலப்படுத்தி, நமக்கு உற்சாகத்தை கொடுத்து நம்மை நடத்துகின்ற கிறிஸ்துவா இருக்கிறார். அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருப்போம், அவரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருப்போம், அவரே உறுதியை பற்றி பிடிப்போம். தேவன் நமக்கு பலமான காரியத்தை வாழ்க்கையில செய்வார். அழைத்து தேவன் கைவிட மாட்டார், ஒரு நாளும் தேவன் கைவிட மாட்டார். யோசித்து பாருங்க, உங்களை நீங்க உருவாக்கி கொள்ளல. நீங்க ஆண்டவர்ட்ட கேட்கல, ஏசப்பா நான் பூமிக்கு போறேன் அனுப்புறீங்களா, நீங்க கேட்கல. உங்களை உண்டாக்கினது ஆண்டவர், உங்களை உருவாக்கினது ஆண்டவர், உங்களை தாயின் கருவில் தெரிந்து கொண்டது ஆண்டவர், இந்நாள் வரையும் உங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்தது ஆண்டவர். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க சொந்த பலத்துல நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், என் சொந்த பலத்துல, என் ஞானத்துல, என்னுடைய அறிவுல நான் ஓடிக்கொண்டிருக்கேன். இல்ல, கர்த்தருடைய கிருபைதான் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அநேக நேரம் அதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். நீங்க மறந்தாலும் கர்த்தர் மறக்கவில்லை. நீங்கள் அநீதி உள்ளவர்களா இருந்தாலும் தேவன் நீதி உள்ளவரா இருக்கிறார். அநேக தடவை நமக்கு உண்மைத்தன்மை இல்லை, ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் உங்களுடைய தகப்பன், அவர் மனிதர்கள் போல செயல்பட மாட்டார். அப்போ உங்களை உண்டாக்கினது, உங்களை அழைத்தது, இந்நாள் வரையும் கண்ணன் மணி போல பாதுகாக்கிறது கர்த்தர் தான். நீங்க எவ்வளவு தூரமா போனாலும் கர்த்தருடைய கண்கள் உங்க மேல இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், திரும்ப வாங்க. எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய தவறோ குற்றமோ, அந்த பாவத்தை நினைத்து உங்களுடைய இருதயமே ஒவ்வொரு நாளுமே அது வேதனைக்குட்பட்டு இருக்கிறது. உங்களுடைய இருதயமே சோர்ந்து போயிருக்கிறது. அதை நினைச்சு 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 உங்க இருதயம் கலங்கி கொண்டு இருக்கிறது. ஐயோ, இந்த தவறு செய்துட்டோமே, செய்யாம இருந்திருக்கலாமே, இது எப்படி செய்யறது, இது எப்படி செய்யறது. உங்களால அதை விட்டுட்டு வரவும் முடியல, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீர்கள். உங்க ஆத்மா ரொம்ப தோய்ந்து போயிருக்கிறது. ஆத்மா கலங்கி, இருதயத்துல அவ்வளவு வேதனை, பாரம், வலி நிறைந்திருக்கிறது. உங்களால என்ன செய்யறதுனே தெரியல. அப்படி உங்களுடைய ஆத்மா தவித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிட்ட வா, என்னுடைய சமூகத்துல அமர்ந்துரு, என் பாதத்துல உட்கார, நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் எல்லாவற்றையும் செய்கிறேன், உனக்காக சர்வத்தையும் செய்கிறேன். கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கார். அவரை நம்பிக்கொண்டிருங்கள், அவரை சார்ந்து கொண்டிருங்கள், அவரை உறுதியை பற்றி பிடிங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை பூரணமாய் நடத்தக்கூடியவர், நமக்கு பலத்தை கட்டளையிடுபவர், நமக்கு அபிஷேகம் கொடுப்பவர், நம்மை ஆளுகை செய்கிற தேவனா இருக்க. அவரையே சார்ந்து கொண்டிருப்போம். எவ்வளவு தூரமா நீங்க போனாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு மோசமா இருக்கட்டும், வெளியில மத்த மனுஷங்கிட்ட சொல்ல முடியாத பாவமா கூட இருக்கட்டும் பரவாயில்ல, அது மனுஷங்கிட்ட சொல்ல வேணாம், யாருக்கிட்டையும் அதை நீங்க சொல்ல வேணாம், கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. மனிதர்கள் வேணா உங்களை தவறாய், உங்களை குறைவாய் நினைத்துக் கொள்ள, அவனை கர்த்தர் ஒரு நாள் நினைக்க மாட்டார். அப்போ இதை இன்னொரு மனிதர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு பெருசா இருக்கட்டும், உங்க மனுஷங்கிட்ட அதை நீங்க ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை நீங்க ஆண்டுடைய சமூகத்துல சொல்லுங்க, தேவ சமூகத்துல. உடனே கிளம்புங்க, உடனே எழும்புங்க. பக்கத்துல ஏதாவது ஜெப கூட்டம், ஏதாவது திருச்சபையில ஏதாவது ஆராதனை, ஏதாவது சர்வீசஸ் போயிட்டு இருக்கு, உடனே போங்க. அந்த இடத்துக்குள்ள போய் அந்த இடத்துல நுழைந்து, இல்ல எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன் இல்லையா, நீங்க என்ன பண்ணுங்க, முழங்கால் படிடுங்க, கைகள் எடுத்து, எஸ்ஸப்பா இந்த பாவத்துல இருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரே, இந்த தவறுல இருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரே, பெரிய தவறு செஞ்சு என்னால இந்த வேதனைய, இந்த பாரத்தை தாங்க முடியல. உங்க ஆத்மா உங்களை கடிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது, உங்க ஆத்மால சமாதானம் இல்லாம தவிக்கும் பொழுது, அது மிகவும் ரொம்ப மோசமா இருக்கும். உங்களால அந்த பிரஷரை தாங்க முடியாது, அந்த மன குழப்பத்தை உங்களால தாங்க முடியாது, அந்த வேதனையை உங்களால தாங்க முடியாது. மனசுல நிம்மதி இல்லாத போது அந்த பாரம் உங்களால தாங்கவே முடியாது. சமாதானம் இல்லாமல் இருதயம் தவிக்கும் பொழுது உங்களால அதை தாங்கவே முடியாது. ஐயோ, ஏதாவது செஞ்சுக்கலாமா, ஏதாவது பண்ணிக்கலாமா, ஏதாவது இங்க விட்டுட்டு போயிடலாமா, எல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா, அப்படி எல்லாம் தோணும். அந்த ஆத்மாவுடைய பாரம், அந்த ஆத்மால இருக்கிற அந்த குழப்பம் அவ்வளவு வேதனையா இருக்கும், அவ்வளவு வேதனையா இருக்கும். இல்ல, அன்று சொல்கிறார், என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு சமாதானம் தரேன்,
உன் ஆத்மா கலங்கி தவிக்க வேண்டாம். உன் ஆத்மா தவித்து கொண்டிருக்க வேண்டாம். உன் ஆத்மா சோர்ந்து போய் காணப்பட வேண்டாம். நான் உனக்கு நன்மையான காரியத்தை செய்து கொடுக்குறேன். நான் உனக்கு பூரண நிச்சயமான காரியத்தை செய்து கொடுக்குறேன். உன் ஆத்மான சமாதானத்தை கொடுத்து, உனக்கு தேவையான காரியங்கள் கொடுத்து உன்னை நடத்துறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பலப்படுத்துக்கிறேன், உனக்கு அதிசயம் செய்யறேன், உனக்கு அற்புதம் செய்கிறேன், உனக்கு மகிமையான காரியத்தை செய்து கொடுக்க கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க பயப்படாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க தவிக்க வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நடத்துவார், அவர் பலப்படுத்துவார், அவர் சகாயம் செய்வார், உங்களுக்காக பெரிய பெரிய காரியம் செய்வார். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பயங்கரமானவர். உங்க வாழ்க்கையை ஒரு க்ஷணத்துல மாற்றுவார். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் உங்களை முழு நிச்சயமை மாற்றுவார். அவர் சமூகத்திற்கு ஓடி வாருங்கள், அவருடைய சமூகத்திற்கு வாங்க. ஆண்டு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், உங்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பார், உங்க உள்ளத்துக்குள்ள அந்த சந்தோஷத்தை கொடுப்பார். பைபிள்ல ஒரு உதாரணம் இருக்கு. சகேயு அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கிறார். அவருக்கு என்னன்னா, அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர். அந்த காலத்துல வரியெல்லாம் வாங்கி அது அங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். டாக்ஸ் கலெக்டரா இருந்தார். ஆனா அங்க சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு சகையோ சுத்தமா பிடிக்காது. அநியாய வட்டி வாங்குவாராம், அவர் அதிகமா வாங்குவார். அதனால அங்க சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. அவர் எப்படின்னா ரொம்ப மோசமா வட்டி வாங்குறவரா இருப்பார். அதெல்லாம் அவங்கனால இப்படி ஒரு மனுஷன் மோசமா இருந்தா யாருக்காவது பேச தோணுமா? யாருக்காவது அவரோட பழக தோணுமா? இல்ல, யாருக்குமே பிடிக்காது, யாருக்குமே பேச முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம பாவத்துல ஒரு மனுஷங்க இருக்கிறாங்கன்னு நம்ம ஐயோ ரொம்ப கொடுமைக்காரங்க, மனசாட்சியே இல்ல. வெளியில ஜனங்களுக்கு அப்படி காட்டிக் கொள்வார்கள். ஆமா, அவங்க ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணுவாங்க. ஜனங்கள் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. அவங்க கிட்ட எல்லா பலமும் இருக்கிற மாதிரி காமித்துக் கொள்வார்கள். ஆனா அவங்க இருதயம் வேற மாதிரி இருக்கும் தெரியுமா? ஏன்னா அப்படி இருக்கிற ஜனங்கள் கிட்ட மனுஷங்க ஒழுங்கா பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, உங்களுக்கு சமாதானம் இருக்காது. எப்பயுமே அவங்க தன்னுடைய விஷயத்துல சரியா இருக்குன்னு அவங்க ரொம்ப ஹார்டா இருக்கும்போது எந்த ஜனங்களுமே அவங்களோட பேச பிடிக்காது. அவங்களை பார்த்தோன்னே முகத்தை திருப்பி கொண்டு போவார்கள். அவங்க கிட்ட ஏதாவது ஆதாயம் இருந்தாதான் ஜனங்கள் அவங்க கிட்டே வருவாங்க. அவங்க மூலியமா ஏதாவது விஷயம் நடக்கணும்னு தான் ஜனங்கள் வருவாங்க தவிர, மற்றபடி அவர்கள் உட்கார்ந்து ரிலாக்ஸ்டா பேசணும், சமாதானமா பேசணும், மனசு விட்டு பேசணும் அப்படின்னா யாருமே அவர்களுக்கு இருக்க மாட்டாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஜனங்களுடைய இருதயத்துல பாவம் அப்படி பெருகி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி இருக்கும். உலகத்துல மத்தவங்களை போல நார்மலான ஹாப்பியான லைஃப் அவங்களால லீட் பண்ண முடியல. ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி இருந்தோடனே அதெல்லாம் என்ன செய்வதுன்னு தெரியாமதான் அவங்க பாவத்திற்குள்ளேயும் பாவத்தை இன்னும் அதிகமாக செய்வது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஜனங்கள் யாருமே பேசுனா அவங்களுக்குள்ள ஒரு எம்டினஸ் இருக்கும். அவங்க கிட்ட பணம் இருக்கும், நேம் இருக்கும். ஜனங்கள் இவங்க சொன்ன வேலை செய்வார்கள். ஆனா அவங்க ஆத்துமால உண்மையாய் அந்த சந்தோஷம் இருக்கவே இருக்காது, சுத்தமா இருக்காது. பாவம் செய்கிற ஜனங்கள் தன்னுடைய காரியத்துல ஸ்டபர்னா இருக்குன்னு நினைச்சு அவர்கள் செய்கிற காரியமே அவர்களுக்குள்ள ஒரு வெறுப்பு, விரக்தி, வெறுமை, ஒரு கஷ்டம், ஒரு வேதனை உண்டாக்கும். அந்த ஆத்தும பாரத்தை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அந்த ஆத்ம பாரத்தை தாங்க முடியாதனாலதான் அவங்க என்ன செய்யறதுன்னா பாவத்தை இன்னும் அதிகமா செய்யறது. சரி, இதை செஞ்சா ஒரு நிம்மதி கிடைக்கும், இதை செஞ்சா ஒரு சமாதானம் கிடைக்கும் தான் அநேக ஜனங்கள் பாவம் செய்வது நோக்கம் என்னன்னா அந்த ஆத்துமால இந்த சந்தோஷம், சமாதானம் இல்லை. ஆத்துமா கலங்கி கொண்டு, ஆத்துமா பயத்துல நிறைந்து கொண்டிருக்கும். அப்போ அந்த ஆத்மாவை சரி செய்யதான் வேற வேற பாவத்திற்குள்ள அவங்க ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள், வேற வேற பாவத்துக்குள்ள தங்க நுழைத்துக் கொள்கிறார்கள். இங்க போனா, இந்த இடத்துக்கு போனா சமாதானம் கிடைச்சிடும், இங்க போனா கொஞ்சம், அது எல்லாமே டெம்பரவரி டெலிவரன்ஸ் தான், டெம்பரவரியா தான் கிடைக்கும். இப்ப உங்க ஆத்மா கலங்கிட்டு உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, சுத்தி இருக்கிற மனுஷங்களும் பேசணும், உங்க வாழ்க்கை வெறுப்பா இருக்கு. அப்ப டெம்பரவரியா உங்களை நீங்கள் சமாதானப்படுத்திக்கொள்ள ஏதோ ஒரு காரியத்தை என்கேஜ் பண்ணுவீங்க. இதை செஞ்சலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், ஓகே சினிமா போகலாம், ஓகே நம்ம இதை செய்யலாம், இந்த தொழிலை செய்யலாம், இந்த வேலையை செய்யலாம், நம்ம இந்த மாதிரி லைக் செய்யக்கூடாது இல்லீகல் திங்ஸ் எல்லாம் செய்வாங்க, இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. ஏன்னா அதுல அவங்களுக்கு ஒரு டெம்பரவரி பிளஷர் கிடைக்கும், கொஞ்ச நேரத்துக்கான சமாதானம், சந்தோஷம் கிடைக்கும். அதே லைக் பாருங்க, அது ஒரு அடிக்ஷனா உங்களுக்கு மாறிடும். ஏன்னா அதுல ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷம் கிடைக்குது, அப்ப நம்ம அதையே கண்டினியூவா பண்ணிட்டா நம்முடைய லைஃப் ஓகே நம்ம அப்படியே ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு அதையே கண்டினியூவா பண்ணி 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 நம்முடைய ஆத்துமா அது பாவத்தின் பாரத்துல உச்சக்கட்டத்துல இருக்கும். அது அவர்களாலே தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த விஷயத்தை விட்டு கொஞ்சம் என்கிட்ட வந்தோடனே நம்மளால பாரம் தாங்க முடியாது. அதனால 24 hours அதுலயே சோக்டா இருப்பாங்க. அந்த காரியத்தை திரும்ப 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 செய்து கொண்டிருப்பாரு. ஆத்துமால இருக்கிற பாரம் இருக்கே, அது கொடுமையா இருக்கு. ஒரு சில ஜனங்களால அதை தாங்கிக் கொள்ள முடியாதனாலதான் சூசைட் பண்ணி கொள்வது, எங்கேயாவது போய் விழுது, ஜனங்களை விட்டு எங்கேயோ போறது, இதெல்லாம் அவர்கள் செய்யறது. ஏன்னா அந்த பாரத்தை ஒரு மனுஷனால தாங்கிக் கொள்ள முடியாது. அது ஒரு பெரிய ஒரு கட்டு, அது ஒரு பெரிய பாரம்.
உங்க ஆத்மா கலங்க வேண்டாம். உங்க ஆத்மா தவித்து காணப்பட வேண்டாம். இல்ல இல்ல, அதற்கு விடுதலை கொடுக்கதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். ஆவியினர்கிட்டதான் விடுதலை இருக்குது. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கொடுக்க விரும்புறாரு. அந்த ஆத்ம பாரத்துல இருந்து, அந்த ஆத்ம வேதனையில இருந்து. உங்க ஆத்மா கலங்கி கொண்டு இருக்குது, உங்க ஆத்மா தவித்து கொண்டிருக்கு. அந்த பாரத்தை உங்களால தாங்க முடியல. என்னாவது செய்யலாமா, எங்கேயாவது போலாமா, யாராவது எனக்கு விடுதலை தருவார்களா? ஆத்மா பாரப்பட்டு இருக்குது. அந்த ஆத்மாவுக்கான விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதற்கான விடுதலை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அதற்கான விடுதலை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்காக கொடுக்க போகிறார். அதனால ஒரு விசாண்டை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். நீங்க யாரா வேணா இருங்க, எந்த இடத்துல இருந்து, எப்பேற்பட்ட பாவம், எப்பேற்பட்ட சூழ்நிலை, எப்பேற்பட்ட குறைவு, எப்பேற்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒரு என்னென்னமோ செய்து பார்த்துட்டீர்கள், இது அதை நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க. ஒரு ஆண்டவர்கிட்ட நோக்கி நீங்க ஜெபிங்க. நீங்க கேளுங்க, இசப்பா எனக்கு இந்த ஆத்மா கலக்கத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க. இந்த ஆத்மா பாரத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க சுவாமி. எனக்கு இந்த ஆத்மா ரொம்ப எனக்கு அதை எப்படி சொல்லணும்னே தெரியல. நிறைய ஜனங்களுக்கு அதை சொல்ல தெரியாது. ஏதோ மாதிரி இருக்கு, என்னமோ மாதிரி இருக்கு, எனக்கு அதை சொல்ல தெரியல. ஆனா கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு, ஏதோ பாரமா இருக்கு. எனக்கு என்ன ரீசன் தெரியல. சுத்தி கஷ்டம்லாம் இல்லை, ஆனா என் மனசு பாரமாவே இருக்கு. என் மனசு பாரத்திலே இருக்கு. அது ஜனங்களுக்கு என்னன்னு சொல்லவும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆத்துமால அதை குறித்த நாலேஜ் இருக்காதுல்ல. அதனால ஜனங்களுக்கு சொல்ல தெரியாது. நிறைய ஜனங்களுக்கு உங்களுக்கு சொல்ல தெரியல. ஏன் அந்த பாரம், ஏன் அந்த கஷ்டம், மனசு ஏதோ கஷ்டமாவே இருக்கும், ஏதோ பாரமா இருக்கும், ஏதோ உங்களுக்கு அதை சொல்ல தெரியாது. ஆனா மனசு அவ்வளவு வெயிட்டேஜா இருக்கும். ஏன் தெரியுமா? ஆத்மால இருக்க அந்த பாவத்தின் பாரம். ஆத்மா அவ்வளவு துயரப்பட்டு ஆத்மா தொய்ந்து போயிருக்கிறது. அது உங்களுடைய மூளைக்கு தெரியல. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நம்முடைய பிரெயின் தான் நமக்கு காரியத்தை சொல்லி கொடுக்கும். லைக் நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க போட போட ஒரு விஷயத்த பார்க்கும்போது, ஒரு மரம் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? மரம்னா இப்படிதான் இருக்கும், அதுக்கு பிரான்சஸ் எல்லாம் இருக்கும், அந்த ட்ரீ எல்லாம் இருக்கும், அதோட லீஃப் கிரீனா இருக்கும். ஸோ அதை பத்தி தெரியறதுனால உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பிரெயின் உங்களுக்கு சொல்லுது. ஒரு காரத்தை பார்த்தோன்னே டக்குன்னு கலர் ஐடென்டிஃபை பண்றது. இது ப்ளூ கலர், இது ரெட் கலர், இது பாட்டில், இது ட்ரீ, இது பேர்ட் அப்படின்னு எப்படி அதெல்லாம், ஏன்னா ஆல்ரெடி அதை பத்தின நாலேஜ் உங்களுக்கு தெரியும். ஆனா ஆத்மாவை குறித்த காரியங்கள் மனுஷங்களுக்கு பெருசா தெரியாது. அதனால ஆத்மால நடக்கிற காரியத்தை குறித்து உங்களுக்கு பெருசான அதை குறித்து ஞானம் இல்லாதனால ஆத்மால இருக்கிற பாரத்தை குறித்து உங்களுக்கு என்னன்னு தெரியல. உங்கள் மூளைக்கு தான் உங்களுக்கு நடக்கிற விஷயம் தெரியல தவிர உங்களுக்கு ஆவி ஆத்மாவுக்கு தெரியும். நான் பாரப்பட்டு இருக்கிறேன், இது பாரமா இருக்குது. அதனால ஆண்டவர் இப்ப உங்களோட பேசுகிறார். அது ஆத்ம பாரம். உங்கள் சிந்தைக்கு தெரியாது, உங்களுடைய மூளைக்கு அதை குறித்து தெரியாது. ஆனா உங்க ஆத்மாவுக்கு அது பாரப்பட்டிருக்குன்னு அதுக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட இருக்கிற அந்த வெயிட்டேஜ், உங்களோட அந்த கஷ்டம், உங்களுடைய வேதனை எதனால்னா உங்க ஆத்மா பாவத்தினால அப்படி ஃபில்டப் ஆயிருக்கு. உங்க ஆத்மா பாவத்தினால நிறைந்திருக்கனால அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அது தவித்து கலங்கி கொண்டிருக்கு. அதுக்கு ஒரு விடுதலை வேண்டும். உங்க ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை வேண்டும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாமதான் உங்க மனசு இப்படி அழுத்தி இருக்கு. மனசு அழுந்து இருக்கும், ரொம்ப அழுத்தும் மனசு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் அதுல இருந்து விடுதலை தரேன். இப்போ அதுல இருந்து நான் விடுதலை தரேன். ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்காரு. இப்போ கர்த்தர் உங்களுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை தர போறார். விசுவாசிங்க. இது ஏதோ செஞ்சுட்டீங்க, ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி கேளுங்க. எஸ்ஸப்பா, இந்த ஆத்ம பாரத்தை விடுதலை கொடுங்க. என் பாவத்தெல்லாம் உங்ககிட்ட அறிக்கையிடுறேன் சுவாமி. என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. உங்க ரத்தத்தை ஊத்தி என்னை கழுவுங்க. அந்த ஆத்ம பாரம் எதனாலதான் பாவத்தின் பாரத்தினால. அப்ப அந்த பாவத்தை விடுதலையாக்கதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தது எதற்காக? உங்களுக்கு விடுதலையாக்க. நீங்க பாரப்பட்டு கஷ்டப்பட்டு துயரத்துல இருப்பது தேவனுக்கு ஒரு நாளும் பிரியம் அல்ல. அல்லது இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். இப்பொழுது சர்வத்தையும் தேவன் செய்து கொடுக்க அவர் போதுமான ஆண்டவரா இருக்கார். உங்களுக்காக மகிமையான காரியத்தை வாழ்க்கையில செய்வார். உங்களுடைய பாவத்துல இருந்து இப்போ இயேசப்பா விடுதலை கொடுப்பார். ஒரு நீங்க சொல்லுங்க, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான்லாம் கடவுள் கிட்ட ஜெபிக்கிறதா, நான்லாம் முன்ன பின்ன பண்ணதே இல்லை, கடவுள் நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. பரவாயில்ல, நீங்க அதே மனதோட இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரே ஒரு தடவை ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு இந்த பாரத்துல இருந்து விடுதலை கொடுங்களேன். இந்த மன பாரத்துல இருந்து, இந்த ஆத்ம பாரத்துல எனக்கு விடுதலை கொடுங்க. ஆத்ம பாரம்னு சொல்றாங்க, எனக்கு அது உண்மையாலையெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு விடுதலை மட்டும் கொடுங்களேன். எனக்கு இப்ப மனசு கஷ்டமா இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு சமாதானம் வேணும். என் மனசு நார்மலா இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும். இப்ப எனக்கு அந்த நிம்மதியை கொடுங்க. ஒரே ஒரு தடவை ஏசப்பா கிட்ட கேளுங்க.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கேயாவது பக்கத்துல சர்ச்சோ திருச்சபையோ ஏதோ சர்வீஸோ ஏதாவது இருந்தா உள்ள போங்க, உள்ள போயிட்டு முட்டி போட்டு கேளுங்க. ஏதாவது சர்வீஸ் நடந்தா போய் கேளுங்க. அப்படியும் இல்லையா என்ன செய்யுங்கள், நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு, ஏசப்பா இதுல எனக்கு என்னுடைய ஆத்தும பாரத்திலிருந்து விடுதலை கொடுங்க, உங்க ரத்தத்தை ஊத்தி என்னை கழுவுங்க, என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு நீங்க ஏசப்பாவை நோக்கி கேளுங்களேன். இப்பவே உங்களுக்கு அந்த விடுதலை தேவன் கொடுப்பார். நீங்க செஞ்ச பாவங்கள் ஒண்ணு ஒண்ணு உங்க கண்ணுக்கு முன்னாடி ஆவியானவர் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்ப அந்த கண்ணுக்கு முன்னாடி அந்த பாவங்கள் வரும்போது அது வந்து என்னை மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தை கழுவுங்க, நீங்க ஒண்ணு ஒண்ணு அறிக்கையிடுங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க செஞ்ச காரியத்தை ஒண்ணு ஒண்ணும் உங்க கண்ணு முன்னாடி வந்து இப்ப நிக்கும். கர்த்தர் உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி கொண்டே இருப்பார். அப்ப அது எல்லாவற்றையுமே நீங்க என்ன பண்ணுங்க, ஏசப்பாவோட சிலுவை நினைத்து கொண்டு, ஏன்னா சிலுவையில தான் ஏசப்பா நம்முடைய பாவத்துடைய அந்த விடுதலை சிலுவையில தான் இருக்கு. உங்க பாவத்தை, உடைய சாபத்தை ஏசப்பா சிலுவையில சுமந்துட்டார். நீங்க என்ன செய்யணும்னா அதை விசுவாசிக்கணும். என்னுடைய பாவம், என்னுடைய சாபம், நான் செஞ்ச தவறு குற்றம் எல்லாம் ஏசப்பா சிலுவையில சுமந்து விட்டார். இனி நான் சுமக்க தேவையில்லை. இனி இந்த பாவத்தை பாரத்தை இந்த ஆத்தும வேதனை என்னால சுமக்க முடியாது. ஏசப்பா நீங்க தான் எனக்காக சுமந்துட்டீங்களே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் பண்ண தவற மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இயேசுவோட ரத்தத்தை உங்க மேல ஊற்றுகிறதா நினைத்து நீங்க பாவத்தை வந்து முற்றிலுமா கழுவிடுகிறதா நினைத்து அவர்கிட்ட ஜெபிங்க. நீங்க ஒண்ணு அறிக்கையிட இயேசுவோட ரத்தம் உங்க பாவத்தை இப்பவே கழுவும். அந்த பாவம் கழுவ 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 உங்க இருதயத்துல ஒரு சமாதானம், கொஞ்ச நேரத்துல இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆனா ஏசப்பா உங்க கண்களுக்கு முன்பாக வந்து நிறுத்துகிற பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு, என்னை மன்னிங்க ஆண்டவரே, உங்க ரத்தத்தை என்னை கழுவுங்க ஆண்டவரே, எனக்கு விடுதலை கொடுங்க, ஒவ்வொன்னா அறிக்கையிட்டு நீங்க இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ ஏசப்பா விடுதலை கொடுப்பார். இப்போ இயேசுவா விடுதலை கொடுப்பாரு. இப்போ முழு நிச்சயமான காரியம் உங்க வாழ்க்கையில கொடுக்கப்படும். ஒரு வயசை நம்ம ஆண்டு நோக்கி ஜெபிக்கலாம். இயேசப்பா விடுதலை கொடுங்க. நீங்க இன்னுமே ஸ்டபர்னா இருக்காதீங்க. ஒரு தடவை தானே, உங்க கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, இயேசுப்பா பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க யார வேணா இருங்க, எந்த இடத்துல வேணா இருங்க, எப்பேற்பட்ட பாவத்துல இருங்க, என்ன வேணா செய்து கொள்ளுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் சொல்றது செய்யுங்க. இயேசப்பா எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க. சமாதானம் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆண்டவனுக்கு, அதிகலாம் இல்ல, 5 நிமிஷம் ஆண்டவனுக்கு ஜெபிக்க போறோம். இப்பவே அந்த வேதனையில இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட போகுது. அந்த கஷ்டத்துல இருந்து ஏசப்பா இப்பவே உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். நம்ம கொஞ்ச நேரம் ஏசப்பா நோக்கி ஜெபிக்கலாம். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. வாங்க ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நித்திய பிதாவே நிரந்தரமான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அநேக ஜனங்கள் ஆண்டவரே ஆத்தும பாரப்பட்டு அவர்கள் தவித்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. ஐயா, அது மிகவும் கொடுமையா இருக்கு. அந்த வேதனை அவர்களால் தாங்க முடியல ஆண்டவரே. இருதயம் அழுத்தி கொண்டு இருக்கு ஆண்டவரே, இருதயம் பாரப்பட்டு இருக்கு ஆண்டவரே, இருதயம் கஷ்டத்திலே கவலையில் நிறைத்து இருக்கு ஆண்டவரே, இருதயம் அவ்வளவு தோய்ந்து போய் ஐயோ சமாதானம் இல்லாமல் அவர்கள் இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த ஆத்மா அவ்வளவு பாரப்பட்டு இருக்கிறது. அவர்களுக்கு அது ஆத்மா பாரன்னு கூட தெரியாம, அவர்களுக்கு என்ன செய்வது ஏது செய்வது தெரியாம அவர்கள் இங்கேயும் அங்கேயும் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஐயா, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீர் ஒவ்வொரு பாவத்மா நிறுத்தி கொண்டிருக்கிறீர். அநேக ஜனங்களை விடுதலையாக்கோ சுவாமி. அநேக ஜனங்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது விடுதலையாக்கும் ஆண்டவரே. நிறைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொரு பாவமா கண்களுக்கு முன்பாக வந்து நிறுத்தி கொண்டிருக்காரு. நீங்க ஹெசிடேட் பண்ணாதீங்க, உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, நீங்க ஸ்டபானா இருக்காதீங்க. ஏசப்பா இப்ப ஒவ்வொன்னா உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்தி கொண்டீங்க. சின்ன வயசுல இருந்து பண்ண சின்ன சின்ன பாவம் உங்க கண்களுக்கு முன்பாக வந்து நினைச்சு கொண்டிருக்குது. அது ஒவ்வொருத்தையும் அறிக்கையிடுங்க. ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க நீங்க சொல்லி கேளுங்க. ஏசப்பா உங்க ரத்தத்தை என்ன கழுவுங்க, இனிமே நான் செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க மட்டும் நீங்க கேளுங்க. கர்த்தர் இப்ப உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போறார். இதை நீங்க அறிக்கையிட இயேசுவோட ரத்தம் உங்களுக்கு கழுவி கொண்டிருக்கும். கழுவ இப்பொழுதே உங்களுக்கு அந்த விடுதலை கொடுக்கப்பட போறது, உங்களுக்கு சமாதானம் கிடைக்க போறது. செய்யுங்க, சந்தேகப்படாதீங்க. அது நீங்க செஞ்ச தவற ஆவியானவர் தான் கொண்டு வந்து உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்துறாரு. அது உங்க ஞாபகத்துல வந்தது இல்ல, ஆவியானவர் தான், ஏசப்பா தான் உங்களுக்கு அது கண்களுக்கு முன்பாக பர்பஸா வந்து நிறுத்துறாரு. ஏன் நிறுத்துறாருன்னா உங்களை குற்றப்படுத்தல, உங்களை கண்டம் பண்ணல, ஆனா நீங்க அதை அறிக்கையிடணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புங்க. ஏன்னா அதுதான் உங்க ஆத்மாவை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்க பாவம் இப்ப பரிபூர்ணமானதுனால்தான் அந்த பாரத்தை உங்களால தாங்க முடியல. இப்போ அதை நீங்க ஒவ்வொன்னா சொல்லுங்களேன். அதை அறிக்கையிட அந்த பாவத்தை இயேசு ரத்தத்தை ஊத்தி கழுவி இப்பொழுதே உங்களுக்கு சமாதானம் கொடுக்கப்படும். ஏசப்பா உமக்கு நன்றி சுவாமி. அநேக ஜனங்கள் அறிக்கை இடுகிறார்கள், அநேக ஜனங்கள் அதை ஒவ்வொன்றாக அறிக்கை இடுகிறார்கள். அநேக ஜனங்கள் உடைய ரத்தத்தை ஊத்தி கழுவும் ஆண்டவரே. ஐயோ, அந்த பாரத்துல இருந்து விடுதலை கொடும் ஆவியானவரே, விடுதலை கொடும் ஆண்டவரே, நீர் விடுதலை கொடும் ஆண்டவரே. அந்த பாவ பாரத்துல இருந்து விடுதலை கொடும் ஆண்டவரே, அந்த கட்டுல இருந்து இப்பொழுது விடுதலை கொடும் ஆண்டவரே. ராஜாவே, தேவனே, பரிசுத்தரே, இப்பொழுது இறங்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களையும் நிரப்பும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் பலவாய் செயல்படுவீராக.
ஜனங்கள் அறிக்கிட அறிக்கிட அவர்கள் பாவத்தை இப்பொழுது நீர் கழுவும் 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 சுவாமி. ரத்தத்தை ஊற்றி அவர்கள் கழுவும் ஆண்டவரே. தேவனே நீர் அவர்களை கழுவீராக. ராஜாவை இப்பொழுதே கழுவும் ஆண்டவரே. பலமான என் தேவனே, மகிமையான என் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, இப்பொழுதே அவர்களை கழுவும் ஆண்டவரே. தேவனே தேவனே, அவர்களை இப்பொழுது நீ கழுவ பொறுமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியினவரை கழுவும், ஏசு மகராஜாவை கழுவும், மகிமையின் தேவனை கழுவும், யெகோவா ஈரே கழுவும், ஆவியானவரை கழுவும் சுவாமி. இப்பொழுது விடுதலை கொடுப்பீராக. ஒரு சமாதானத்தை இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய உள்ளத்தை இப்பொழுதே சமாதானம் நிறைத்தள்ள கடவுது. இயேசுவே, உடைய சமாதானத்தினால் அவங்களை நிறைத்தள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அவங்க உள்ளம் இப்பொழுதே சமாதானம் நிறைத்தள்ளப்பட கடவுது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சமாதானம் அவங்க உள்ளத்தை ஆளுகை செய்யட்டும் இயேசப்பா. இயேசு நாமத்தில் இப்பொழுது உடைய சமாதானம் அவங்க உள்ளத்திலே நிரப்பட்டும் சுவாமி. அவங்களுடைய சமாதானத்தினால் நிரப்பினதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அவங்களுக்கு இப்போ விடுதலை கொடுத்து விட்டீர். அநேகமாயிரம் ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். இப்பொழுதே அவர்கள் ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆவியானவரே, நீர் அவர்கள் உள்ளத்தை ஆளுகை செய்யும், அவர்களை நடத்தும், அவர்களை பலப்படுத்தும், அவர்கள் சகாயம் செய்யும். மகிமையான காரியத்தை கொடுத்து நிறைத்தரல பொறுமைக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் ஜெயத்தை கொடுக்கிறவர், நீர் மகிமையான காரியத்தை செய்பவர். கிறிஸ்து இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அபிஷேகநாதனே உமக்கு நன்றி அப்பா. ஆளுகை நிறைந்தவரே உமக்கு நன்றி அப்பா. பலமான என் தேவனே உமக்கு நன்றி அப்பா. அபிஷேகநாதனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக, சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி. நீர் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர், மகிமையான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு நன்றி. ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. நீ நடத்துங்க, நீர் அபிஷேகம் செய்யுங்க, நீ சர்வத்தையும் செய்து கொடுங்க. மகிமையான காரியத்தை செய்து கொடுக்க போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.